ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வேக்மி ஆப் சென்ட்ரல் ஃபைனான்ஸ்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் சென்ட்ரல் ஃபைனான்ஸ் அல்லது சைபர் ஃபைனான்ஸ் நினைக்கிறேன். அப்படி ஸ்டார்டிங்கில் வந்த ஆப் இப்போ வேக்மி ஆப்னு சொல்லி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஒரு டெலிகிராம் மைனிங் அவங்களுடைய டோக்கனமிக்ஸ் அவங்க விட்டுருக்காங்க. 5 விதமான டோக்கன்ஸை கம்யூனிட்டிக்காக, அதாவது ஏர்ட்ரப்ஸ்க்காக தரதாக அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. நிறைய டிஜி போர்ட்ஸில் இப்போ நம்பிக்கையெல்லாம் இழந்து கொண்டு போகிற மக்கள் இழந்து கொண்டு போகிறாங்க எல்லா டிஜி போர்ட்ஸ்லையும். அந்த கட்டத்தில் இவங்க டோக்கனமிக்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி உள்ள வந்து இடைக்கிற வந்து கிளைம் பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து ஒருக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிவிட்டு அதில் ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணி பாட்டுருங்க. தண்டை பாட்டில் ஓடிக்கொண்டிருக்கும். சில சுழலாதவங்களுக்கு ஒரு $10 $15 ப்ராஃபிட் தரதுக்காகவும் இருக்கும். சில டாஸ்கள் அவைலபிள் இருக்குது. அந்த டாஸ்கள் ட்விட்டர் டாஸ்கள், டெலிகிராம் டாஸ்கள், அப்படியான டாஸ்கள் எல்லாம் அவைலபிள் இருக்குது. அந்த டாஸ்களையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கும் நாங்கள் சில நேரங்களில் ஏர்ட்ரப்ஸுக்கு எலிஜிபிளாக இருக்குது, சில டாஸ்கள் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லா டாஸ்கையும் முடிஞ்ச அளவு டாஸ்களை இந்த சென்ட்ரல் ஃபைனான்ஸ், அதாவது இந்த வேக்மி ஆப்பில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏர்ட்ரப்புக்கு எங்களுக்கு வெகு விரைவில் லிஸ்டிங் அப்டேட்டில் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். லிஸ்டிங்குக்கான கதைப்பாடுகள், பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்குது எக்ஸ்சேஞ்சுகளோட. வெகு விரைவில் அவங்க எங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ண போகிறோம், என்னென்ன அப்டேட், எப்படி நாங்கள் வித்ட்ரா பண்ணுறது, வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்தது இந்த ஜூ ஏர்ட்ரப்புடைய ஆஃப் செயின் கிளைமிங் முடிஞ்சது. அதாவது நாங்கள் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு கிளைம் பண்ணுற ப்ரோசஸ், யூஐடியும் டிபாசிட் அட்ரஸ் மெமோலாம் கொடுத்துருந்த அந்த ப்ரோசஸ் நைட்டோட முடிஞ்சிட்டு இனி 25ஆம் தேதி தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அதுவும் ஒன் செயினில், அதாவது உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் டொன் கோயின், உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வேணும். உங்களுடைய டொன் கீப்பர் கிளைம் பண்ணிவிட்டு அதுலேருந்து எக்ஸ்சேஞ்சுகளுக்கு அனுப்பி நீங்கள் வித்ட்ரா பண்ணி லிஸ்டிங் நேரத்தில் செல் பண்ண பை பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சரியாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, நாளைக்கு மறுதினம் 12 மணி ஜூடிசி எங்களோட டைமுக்கு கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு லிஸ்ட் ஆகுது. நிறைய எக்ஸ்டென்ஷனாக ஒரு 3-4 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 4800 48,000 அப்படி பாயிண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கும் இந்த ஜூ பாயிண்ட்ஸ்களில். ஸோ பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த ஐஸ்பர்க்னு சொல்லப்படுற ஏர்ட்ரப் அவங்களுடைய டோக்கன் மிக்ஸும் போட்டுருக்காங்க. 50% கம்யூனிட்டிக்கு மட்டுமே தந்திருக்காங்க. நாங்கள் கம்யூனிட்டியான எங்களுக்கு அவங்க 50% தந்திருக்காங்க. அப்புறம் ரவுண்டு டீம் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லி தான் அவங்களுடைய வீதாசாரத்தின் அடிப்படையில் போய்கிட்டே இருக்குது. இதுவும் சேம் திங் தான். இந்த வேக்மி ஆப் மாதிரி சேம் திங். பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸான நிறைய டாஸ்கள் போய்கிட்டு இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். எந்த ஏர்ட்ரப், அதாவது டிஜி போர்ட்ஸில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு போகிற விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிற படியினால் யாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஃப்ரீயாக வாரதில் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டிஜி போர்ட்ஸில் சில டாஸ்கள், ஃப்ரீ டாஸ்கள் இருக்குது. ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறது, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது, அப்படியான டாஸ்கெல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள் ஐஸ்பர்க் கேம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஐஸ்பர்க் கேமுக்குள்ளே போனீங்களா இருந்தால் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. டொன்னை பே பண்ணி, ஸ்டார்ஸை பே பண்ணி, அதோட நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்க பாயிண்ட்ஸை பே பண்ணி நீங்கள் இது கேம் விளையாடுறது விடாக உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் தருவாங்க. விட்டுருங்க, இப்படியான இதில் விட்டுருங்க. ஃப்ரீயாக ஃபார்மிங் ஒரு 8 hours கொடுக்கான்னு நினைக்கிறேன். ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணி 6 hours ஒருக்கா ஃபார்மிங்கை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி இடைக்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. ஒரு 8 நாளில் உங்களோட மைனிங் எண்ட் ஆகுது. அதுக்கு பிறகு வித்ட்ராவல் அப்டேட் வரலாம். அடுத்தது கேம் பூம்னு சொல்லப்படுற ஏர்ட்ரப் எங்கள் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். நல்ல சப்போர்ட்டர்ஸ் சோலோனா, பிளாக் செயின், அது மாதிரி பிங் வெஞ்சர்ஸ், ரியல் மேக் நெட்வொர்க், டிஎஃப்ஐ அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது அவங்களோட ட்விட்டர் ஹேண்டல் கிட்டத்தட்ட 1,73,000 ஃபாலோவர்ஸ் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஏஐ ப்ராஜெக்ட். அதோட கேமிங் சப்போர்ட்டட் சோலோனா பிளாக் செயின் சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிங்களா, அந்த இப்படி தான் இருக்கும் அந்த லிங்க். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட மிஸ்ஸஸ் ப்ரௌசர் அல்லது கியூ ப்ரௌசரில் வாங்க. நான் இதில் டெஸ்க்டாப் மோட், அதாவது லேண்ட்ஸ்கேப் மோட் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் கியூ ப்ரௌசரில் அல்லது மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்களான்னு இப்படி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸில் நீங்கள் அதில் மெனு கோடு இருக்கும். இந்த மெனு கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அதில் வாலெட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கனெக்ட் வாலெட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த கனெக்ட் வாலெட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்தால் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. மெட்டாமாஸ்க் அவைலபிள் இருக்கும். அந்த மெட்டாமாஸ்க்கு முதல் கனெக்ட் பண்ணுங்கள். இதில் மெட்டாமாஸ்கையும் சோலோனா பிளாக் செயினையும் சோலோனா வாலெட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன்கள் இருக்குது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். மெட்டாமாஸ்க்கு முதல் கனெக்ட் பண்ணி அப்புறம் சைன்இன்லாம் கேட்க வளம மாதிரி நாங்கள் மற்ற ஏர்ட்ரப்ஸில் பண்ண மாதிரி மெட்டாமாஸ்க் வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் சைன்இன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கனெக்ட் அந்த ஆப்ஷன்லாம் வளமையாக பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பண்ணி வச்ச பிறகு உங்களுடைய வாலெட் அட்ரஸ் அதில் ஷோ ஆகும். கனெக்டட்னு வந்து அந்த வாலெட் அட்ரஸ் இதில் ஷோ ஆகும். அவ்வளோதான் முதலாவது டாஸ்க். நாங்கள் பண்ண வேண்டிய முதலாவது டாஸ்க் இந்த டாஸ்க் தான். முதலாவது வாலெட்டை EVM வாலெட், எத்திரியம் வாலெட்டை நாங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு வர டாஸ்க்கில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அந்த மெனு கோடை கிளிக் பண்ணி பாருங்கள். குவெஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த குவெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். குவெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்படி நிறைய டாஸ்க்கள் வரும். முதல்ல டெய்லி செக்இன் பண்ணணும். அதாவது சோலோனா பிளாக் செயினில் டெய்லி செக்இன் பண்ணணும். ஒரு 2 ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும். 2 ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணணும். அப்புறம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும். டிஸ்கவுட் சேனலில் ஜாயின் பண்ணணும். அப்படியான டாஸ்க்கள் அவைலபிள் இருக்குது. இந்த டாஸ்க்கெல்லாம் டெய்லி பண்ணுற டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி செக்இன் பண்ணுறது. அந்த டெய்லி செக்இன் பண்ண நீங்கள் கொடுத்தீங்களா தான் உங்களுடைய பெந்தம் வாலெட், இந்த கியூ ப்ரௌசரில் ஆட் பண்ணியிருக்க பெந்தம் எக்ஸ்டென்ஷனுக்கு போகும். அதில் போய்ட்டு ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். 0.0008 அப்படி சொல்லணும்னா எங்களுக்கு தேவை.
இதில் என்னோட ஃபீஸ் இல்லை, அந்த ஃபீஸ் இல்லாதால் இப்போதைக்கு என்னோட ஃபீஸ் இல்லாதால் எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று வருது. ஸோ நான் ஃபீஸை நான் இதில் டிபாசிட் பண்ணி போட்டு ஒரு நாளும் செக்இன் பண்ண போகிறேன். நான் $1 பெற மாதிரி நான் சொல்லுவேன், நான் இதில் டிபாசிட் பண்ணி போட்டு ஒரு நாளும் செக்இன் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். இதில் டெய்லி செக்இன் பண்ணுறத விட எங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக தராங்க, 2000 XP எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தராங்க. ஸோ அதுக்கு பிறகு ஃபாலோ ட்விட்டர் டாஸ்கள் இருக்குது, 2-3 அவங்களுடைய ஒரிஜினல் ட்விட்டர் ஹேண்டில் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. கேம் பூம்னு சொல்லியிருக்குது, 1,73,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற அந்த கேம் பூமை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதில் இருக்கிற போஸ்ட்டுகளுக்கு ரிப்போஸ்ட் அது லைக் அல்லது போட்டுக்கொள்ளுங்க. இதை போட்டுட்டு இந்த டாஸ்க்கை பண்ணி முடிஞ்சப்போ, இந்த ட்விட்டர் டாஸ்க் ஃபாலோ பண்ணி முடிஞ்சப்போ நீங்கள் பேக் வந்தீங்களான்னு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகினா பிளர் ஆகி காட்டும், கொஞ்சம் மங்கலாக போயிடும். டார்க் பிளாக்கில் இருந்தது கொஞ்சம் மங்கலாக போயிடும் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி முடிந்தால். அது பிறகு ரீட்வீட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, லைக் பண்ணுன்னு சொல்லி 2 டாஸ்க்கள் 3 டாஸ்க்கள் இருக்குது. இந்த சோஷியல் குவெஸ்ட்னு சொல்லி இருக்குது. இந்த டாஸ்க்களையும் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, டிஸ்கவுண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி செக்இன் பண்ண மறந்துட வேணாம். அதோட இந்த வாலெட்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷன் குவெஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள், மைனிங்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இந்த மைனிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதோட உங்களோட இன்விடேஷன் லிங்க், இந்த இது குவெஸ்ட்டுகளுக்கு மேலே இன்விடேஷன் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களா உங்களோட இன்விடேஷன் லிங்க் கொப்பி ஆயிரும். அதை யாரையும் நீங்கள் இன்வைட் பண்ண விருப்பமானவர்களுக்கு அனுப்பி அவர்களையும் இன்வைட் பண்ண சொல்லி கொள்ளுங்கள். அதோட அந்த டெய்லி செக்இன் பண்ணுறது ஆப்ஷன் இருக்குது, அந்த குவெஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெய்லி செக்இன், அதில் நான் இப்போ பேலன்ஸ் நான் நட் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் நட் பண்ணி போட்டு செக்இன் பண்ணேன். இந்த முறைக்கு ரீட்ரைக் பண்ணி அதில் இருக்கிறத கிளைம் பண்ணிவிட்டு எனக்கு 2500 பாயிண்ட்ஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் கிளைம் பண்ண பாயிண்ட்ஸ்களோட 2500 பாயிண்ட்ஸ் இந்த கிளைம் பண்ணதாக மட்டும் ஆட் ஆகிருக்கு. ஸோ டெய்லி முடிந்தவர்னு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். $1 பெற மாதிரி சொல்லணும், அவங்களுடைய பந்தமுறையில் வச்சிருந்து போட்டு டெய்லி ட்ரான்சாக்ஷன் சின்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணி சின்ன ட்ரான்சாக்ஷன் தான் 0.0008 அவ்வளோதான் வரப்போகுது. அதோட அந்த குவெஸ்ட் ஆப்ஷனில் போய் பாருங்கள். குவெஸ்ட்டுக்கு மேலே அந்த வாலெட் அட்ரஸ் செட் பண்ணிக்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி வரும். செட்டிங்ஸ்ன்னு வர இடத்த கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ், அப்புறம் வாலெட் அட்ரஸ்ன்னு சொல்லி இருக்கிறது கீழே பாருங்கள், பைன் சோல் அட்ரஸ்ன்னு சொல்லி காட்டும். அந்த பைன் சோல் அட்ரஸை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் பெந்தம் வாலெட் சோல் பிளேயர்லாம் காட்டும். அதில் பெந்தம் வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ தான் கனெக்ட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நேரமும் இதுக்கு முதல் பண்ண ஜஸ்ட் ட்ரான்சாக்ஷன். இப்போ தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த அட்ரஸ் செட் பண்ண போகிறீங்க. கனெக்ட் பண்ணி வளமையாக பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் கனெக்ட்லாம் கொடுத்தீங்களா இருந்தால் மேலே EVM அட்ரஸ் ஷோ ஆகிற மாதிரி, அதாவது மெட்டாமாஸ்க் எத்தீரியம் அட்ரஸ் ஷோ ஆகிற மாதிரி சொலோனா அட்ரஸும் ஷோ ஆகும். அப்புறம் இமெயில் அட்ரஸ் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இமெயிலை கிளிக் பண்ணி செட் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு கோடு ஒன்று வரும், சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த கோடு ஒன்று வரும். அந்த கோடை சப்மிட் பண்ணிங்களா உங்களோட இமெயில் வெரிஃபை ஆகிடும். ஸோ இந்த டாஸ்க் அது பிறகு சோஷியல் குவெஸ்ட் டாஸ்க், ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறது, ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டரை கனெக்ட் பண்ணி ஒதரைஸ் பண்ணுறது, டெலிகிராமை ஒதரைஸ் பண்ணுறது, அதோட டிஸ்கவுண்ட் ஒதரைஸ் பண்ணுறது, இப்படியான டாஸ்க்கெல்லாம் இருக்குது. அந்த டாஸ்க்களையும் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். டெய்லி இந்த செக்இன் பண்ண மறந்துட வேணாம். அந்த குவெஸ்ட்டுகளையும் அவைலபிள் இருந்தால் அந்த குவெஸ்ட்டுகளையும் கம்ப்ளீட் பண்ண மறந்துட வேணாம். நல்ல வெரிஃபைடான ஒரு ஏர்ட்ராப், AI ப்ராஜெக்ட் ஏர்ட்ராப். இதை பற்றின அப்டேட்டுகள் வருங்காலத்தில் வரேன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.